திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும் பிறவீழ் சூழ்ந்தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் ஆதவூரெங்கோன் திருவாசகம் எனுந்தேன். திருச்சிற்றம்பலம். நாம் திருவாசகத்தில் வரும் 5வது பாடலான திருச்சதகத்தின் விளக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த திருச்சதகத்தில் மொத்தம் 100 பாடல்கள் உள்ளன. இதை அடிகளார் 10 பாடல்களாக ஒவ்வொரு தலைப்பின் கீழ் பிரித்திருக்கிறார். நாம் இப்பொழுது காண்பது மெய் உணர்தல் என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்கள். அதாவது பக்தியால் அந்த ஈசனை உணரும் பொழுது எப்படி இருக்கும் அந்த பக்தியின் நிலையை பற்றி விளக்கி இருக்கிறார் மாணிக்கவாசக அடிகளார். போன வீடியோவில் 3 பாடல்களை பார்த்து முடித்துள்ளோம். இன்று மெய் உணர்தலில் தலைப்பின் கீழ் வரும் 4வது பாடலில் இருந்து பார்ப்போம். சாவ முன்னாள் தக்கந்தன் வேள்வி தகர்த்து நின்று நஞ்சம் அஞ்சி ஆவ என் தாயென்று அவிதாயிடும் நம்மவர் அவரே மூவரென்றே எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்தென்ன பாவந்திரிதவரே. படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த தொழில்களை செய்யும் பிரம்மா, ருத்ரன், விஷ்ணு இவர்கள் எல்லோரும் தக்ஷனின் யாகத்திற்கு சென்று ஆட்டு மாம்சத்தை உண்டு மகிழ்பவர்கள் தான். என்ன ஆயிற்று? வீரபத்ரனை அங்கு கண்டவுடன் அவர்கள் அலறி அடித்து கொண்டு உன்னிடமே வந்து சரணமடைந்தார்கள். சரி, அது போகட்டும். இந்த பார்க்கடலை எல்லோரும் கடைந்தார்களே, தேவர்களும் அசுரர்களும் என்று கடைந்தார்களே, அதில் எவ்வளவோ தேவர்கள் எல்லாம் பங்கு கொண்டார்கள். அதில் இருந்து என்னவோ முதலில் வந்தது நஞ்சுதான். அந்த நஞ்சை கண்டவுடன் கடைவதையெல்லாம் விட்டு விட்டு எல்லோரும் அலறி அடித்து உன்னிடமே வந்து சரணடைந்தார்கள். அவர்கள் ஏதும் ஒன்றும் செய்யவில்லை, ஒன்றுமே அவர்கள் செய்யவில்லை, உன்னிடம் வந்து சரணடைந்தார்கள். நீதான் இறைவா, இந்த உலகத்தின் நன்மைக்காக அதை நீயே, அந்த நஞ்சை நீயே உள்வாங்கிக் கொண்டாய். அந்த பார்க்கடலில் இருந்து வந்த வேறு எவ்வளவோ பரிசுகள் இருந்தன, அது எல்லாம் உனக்கு கிடைக்கவில்லை. உனக்கு கிடைத்ததோ என்னவோ அந்த நஞ்சுதான். உலகத்தை காக்க வேண்டும் என்ற ஒரு பெருமனதுடன் நீ அதை உட்கொண்டு கொண்டாய். அதனால் அவர்களுக்கு மீதியில் உள்ள எல்லாம் கிடைத்தது, நல்ல வெகுமதிகள் எல்லாம் கிடைத்தது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அவர்கள் எல்லோருமே, எந்த தேவர்களானாலும் சரி, எல்லோருமே இந்த உலகில் உள்ள இன்ப துன்பங்களுக்கு உட்பட்டவர்கள் தான். நஞ்சை கண்டு ஏன் பயப்பட வேண்டும்? கெடுதல் வந்துவிடக்கூடாது என்றுதானே பயந்தார்கள். அதனால் இந்த எல்லோருமே இன்ப துன்பங்களுக்கு உட்பட்டவர்கள் தான். நீ ஒருவன் தான் அதையிலும் கடந்தவன். உன்னிடம் நான் சரணடைகிறேன் என்று சிவனின் அவருடைய அந்த குணத்தை பற்றி கூறுகிறார் மாணிக்கவாசக அடிகளார். எல்லோரும் சாதாரணமானவர்களே, நீ ஒருவன் தான் இதில் எல்லாம் இருந்து விலகி மேலானவன் என்று கூறுகிறார். தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பருள்ளாம் சிவமே பெருந்திரு எய்திற்றிலேன் நின் திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய் அடியேற்கெம் பரம்பரனே. மாணிக்கவாசகர் அடிகளார் அவருடைய இயலாமையை பற்றி, மற்ற பக்தர்கள் எல்லோரும் தவம் இருக்கிறார்கள், என்னென்னவோ செய்கிறார்கள், எனக்கு அதெல்லாம் முடியாது பகவானே. தவமே புரிந்திலன், அதாவது நான் தவமே செய்யவில்லை. தன் மலரிட்டு, அதாவது குளிர்ந்த மலர் தூவி உன்னை வழிபடவில்லை.
முட்டாய்து இறைஞ்சேன். அதாவது தொடர்ந்து ஒரு நாள் கூட விடாமல் நாம் பார்த்திருப்போம், சில கோவிலுக்கெல்லாம் சென்று வழிபடுவார்கள். இது எல்லாம் எனக்கு தெரியாது, நான் செய்யவில்லை. அவமே பிறந்த அறிவினையேன், வீணாக நான் பிறந்தேன். நான் எதற்கு பிறந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை, ஏதோ பிறந்தேன். இதில் எந்த பெரும் புண்ணியமெல்லாம் நான் செய்யவில்லை, உன்னை வழிபடவும் இல்லை. இந்த தீவினைகள் எல்லாம் செய்து ஒரு பாவியாகி இருக்கிறேன் நான். தீவினைகளின் பலன்களை அனுபவிக்கிறேன். இதனால் மேலும் மேலும் பாவம் தான் செய்கிறேனே தவிர உன்னை வழிபடுவதே இல்லை. நான் பெரிய ஒரு சிவபக்தி எல்லாம் எனக்கு கிடையாது. நான் ஒரு சாதாரணமானவன். இந்த வாழ்க்கைகளிலே ஈடுபட்டு கொண்டு, வாழ்க்கை இன்ப துன்பங்களிலே எல்லாம் ஈடுபட்டு கொண்டு உள்ள ஒரு சாதாரண மனிதன் நான். ஆனால் உனது திருவடியை அடைய வேண்டும் எனக்கு. அதற்கு நீ வழி கூற வேண்டும். நீ அதற்கான வழியை காண்பிப்பாய். நீ அருள் செய்ய வேண்டும். ஏனென்றால் சிவனுடைய அருள் இருந்தால் தான் அவரை அடைய முடியும். அதுதான் முதல் பாட்டிலேயே சிவபுராணத்திலேயே கூறிவிட்டாரே, உன் அருளாலே உன் தாழ் வணங்கி என்று. அவருடைய அருள் இருந்தால்தான் அவரை அடைய முடியும், அவருடைய திருவடிகளை அடைய முடியும். அதனால் அதற்கு நீ ஏதாவது ஒரு வழி காண்பிக்க வேண்டும், நீ அருள் செய்ய வேண்டும் எங்களின் மிக மேலான பரம்பொருளே என்று யாசிக்கிறார் மாணிக்கவாசகர் அடிகளார். பரந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பருள்ளம் கரந்து நில்லா கள்வனே நின்றன் வார்கழற் அன்பெனக்கு நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே. பரந்து பல்லாய் மலர், அதாவது ஒவ்வொரு இடங்களாக சென்று சில பக்தர்கள் மலர்களை சேகரித்து கொண்டு வந்து சிவனுக்கு பூஜை செய்வார்கள். அவர்கள் வீட்டில் இடம் இருக்காது, இல்லை அவர்கள் வீட்டில் பூ இருக்காது. வழியில் செல்லும் இடங்களில் எல்லாம் பூக்களை சேகரித்து கொண்டு வந்து, எங்கெங்கோ உள்ள பூக்களை எல்லாம் சேகரித்து கொண்டு வந்து அதை சிவனுக்கு அளிப்பார்கள். அது ஒரு பெரும் பக்தியின் வெளிப்பாடு. இதுபோல் சில பக்தர்கள் செய்கிறார்கள். எங்கிருந்தோ மலர்களை எல்லாம் கொண்டு வந்து உனக்கு கொடுக்கிறார்கள். முட்டாது அடியே இறைஞ்சி, உன்னை தினமும் வந்து முட்டாது ஒரு நாள் கூட விடாமல் உன்னை வந்து வழிபடுகிறார்கள். இதற்கெல்லாம் எதனால் அவர்கள் செய்கிறார்கள்? ஏதோ வாழ்க்கையில் அவர்களுக்கு இழந்ததெல்லாம் கிடைக்கும், இல்லை வேண்டியது எல்லாம் கிடைக்கும், இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் உன்னை வந்து வழிபடுகிறார்கள். வேண்டியது எல்லாம் பெறலாம் என்று ஒரு தெளிந்த மனதுடன் தான் உன்னை வந்து வழிபடுகிறார்கள். உன்னை வணங்குபவர்களில் நெஞ்சில் நீ அழகாக காட்சி கொடுக்கிறாய். மற்றவர்களுக்கு நீ மறைந்து நிற்கிறாய். உன்னை வழிபடுபவர்களுக்கு நீ காட்சி கொடுக்கிறாய், மற்றவர்களுக்கு நீ மறைந்து நிற்கிறாய். இடரின்றி உன்னை எப்பொழுதும் நான் வந்து வணங்க வேண்டும், இதற்கு நீ அருள் புரிய வேண்டும். உன்னை வந்து அடைந்து விட்டால் அதற்கு பிறகு எனக்கு எல்லாமே நல்லதுதான். உன்னை வந்து நான் வழிபட வேண்டும், தினமும் இடரின்றி உன்னை எப்பொழுதும் வணங்க வேண்டும், அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று வாழ்நாள் முழுவதும், ஒரு நாளோ 2 நாளோ இல்லை, வாழ்நாள் முழுவதுமே முழுவதுமே என்று கேட்கிறார் மாணிக்கவாசகர் அடிகளார். அதற்கு நீ அருள் புரிய வேண்டும், உன்னுடைய அருள் இருந்தால்தான் அது நடக்கும், அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று கூறுகிறார்.